புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வாக்கியங்கள் 25 முதல் 37 வரை. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசுவும், நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எனக்கு அடுத்திருப்பவர் யார்? இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் ஒரு சில கேள்விகளை கேட்டாலும், அவருடைய கேள்வியின் பதிலிலே ஆண்டவர் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சிறப்பாக இங்கே இந்த திருச்சட்ட அறிஞர் கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று சொல்லி, அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற அன்பின் கட்டளையை விரிவித்து கூறுமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மிக அழகாக சமாரியர் உவமையை சொல்லி விளக்கி கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில நேரங்களில் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி வெளி உலகத்தில் உள்ள பொருட்களையோ அல்லது நபர்களையோ தேடி அலைகின்றோம். ஆனால் நிலை வாழ்வு என்பது திருச்சட்டங்களை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அது நிறைவேறும் என்பதையும், மேலுமாக அந்த திருச்சட்டத்திலே சிறப்பாக உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற கட்டளையை நமதாக்கி வாழ்கின்ற பொழுது உறுதியாக நாம் வாழ்வு பெறுவோம். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வானது அன்பின் அடிப்படையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் இவ்வுலகத்தை படைத்தது முதல்
இந்நாள் வரை அந்த அன்பின் அடிப்படையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரில் நாம் நிலை வாழ்வில் மகிழ முடியும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கட்டும் அல்லது நம்மோடு வாழ்கின்ற சக சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இன்றைய நற்செய்தியிலே நடந்த அந்த சமாரியர் உவமையினுடைய நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பல எடுத்துக்காட்டுகளோடு நடந்திருக்கலாம். நான் யாருக்காவது அடுத்தவர் என்ற முறையிலே உதவி இருக்கின்றேனா, அடுத்தவரை அன்பு செய்திருக்கின்றேனா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவ்வாறாக யோசிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய நிலைமையை உணர்வோம். எந்த அளவிற்கு நான் பிறரை அன்பு செய்து வாழ்கின்றேன், அதன் மூலமாக எப்படி இறைவனை நான் அன்பு செய்ய முடியும், நிலைவாழ்வை எப்படி பெற முடியும் என்பதை நாம் உணர முடியும். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அன்பின் செயலை நமது வாழ்வாக்கி பிறருக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த தவக்காலத்தில் வாழ முயல்வோம். தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் காட்டிய அன்பின் பாதையில் நாமும் நடக்க உதவியருள இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.
அவள் என்றுமே வாழ்வார், அவள் என்றுமே வாழ்வார். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். ஆ ஆ, எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வார், அவள் என்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். ஆ ஆ, அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைத்தீ. நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவன் என்றுமே வாழ்வார், அவள் என்றுமே வாழ்வார். நானே மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயினர். ஆ ஆ, மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயினர். எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவன் என்றுமே வாழ்வார், அவள் என்றுமே வாழ்வார். நானே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.